வணக்கம். பெண் எனும் பராசக்தி. இந்த எபிசோடு தொடர்ச்சியா நிறைய பெண் ஆளுமைகளை பார்த்துட்டு வர்றோம். ஒவ்வொரு பெண் ஆளுமைக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தனித்திறமைகளை வெளியில கொண்டு வந்து காட்டணும். நம்ம கூட சராசரியா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு சரித்திரம் படைக்கக்கூடிய வகையில அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அவங்க மாத்தி அமைச்சிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நமக்கு உத்வேகம் தரக்கூடிய ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு அடிப்படை காரணத்தை வச்சுதான் இந்த பெண் எனும் பராசக்தி எபிசோடு தொடங்கப்பட்டது. ஆனா இந்த எபிசோட்ல முக்கியமான ஒரு பெண் ஆளுமையை நான் பார்க்கணும்னு என்னோட ஒரு ட்ரீம் கேர்ள் அப்படிதான் சொல்லணும். அவங்கள வந்து ட்ரீம் லேடிலாம் நான் சொல்ல மாட்டேன், ட்ரீம் கேர்ள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆளுமையை இவங்க கண்டிப்பா பராசக்தி எபிசோட்ல வரணும்ன்றது ஆரம்பத்துல பராசக்தி எபிசோடு தொடங்கப்பட்ட காலத்திலேயே அது முடிவு செய்யப்பட்ட ஒண்ணு. ஆனா இவங்களை பார்க்கணும்னா நான் சீர்காழி வரைக்கும் டிராவல் பண்ணி வரணும். ஸோ இன்னைக்கு தான் வர்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. ஸோ இன்னைக்கு பெண் எனும் பராசக்தி அப்படிங்கிறவங்க நார்மலா 16 கை இருக்கிற பராசக்தி இல்லை, இவங்களுக்கு 64 கைகள் அப்படின்னு சொல்ல முடியும். இவங்க பராசக்தி அப்படிதான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அழகான என்னுடைய மனசுல ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் உமன் அப்படின்னு சொல்லி நான் இப்ப ஏற்கனவே சொன்னது மாதிரி பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படிதான் சொல்லணும். ஒரு உற்சாகத்தோட துள்ளலோட எப்போதுமே சந்தோஷமா எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு பராசக்தியை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். முதல்ல நன்றி தெரிவிக்கிற விதமா நான் விக்னேஷுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். அவனுடைய அம்மாவோட இன்டர்வியூவும் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பராசக்தி அவனுடைய பாட்டி மீனாட்சி பாட்டி. மீனாட்சி அப்படிங்கிற வார்த்தையே எனக்கு உடம்பு பூரா புல்லரிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை. மீனாட்சிங்கிறது ஒரு வேர்டு இல்லை, எனக்கு எமோஷன். ஒரு தாய் வந்து குழந்தையினுடைய குறும்புத்தனத்தை எப்படி ரசிப்பாலோ, எப்படி கிருஷ்ணரோட லீலைகளை அத்தனை கோபியரும் ரசிச்சாங்களோ அந்த மாதிரி நான் அந்த பாட்டியை ரசிச்சிருக்கேன். அந்த ரசனையில இன்னைக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய சில கேள்விகளை, அது கேள்வின்னு சொல்றதை விட ஒரு உணர்வு பகிர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு உரையாடல் பாணியில நான் பாட்டியோட என்னெல்லாம் பேசுறேன், உங்களுடைய பிரதிநிதியா இருந்து நீங்க பாட்டிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு ஒருவேளை ஆசைப்பட்டிருக்கலாம். அந்த கேள்விகளை எல்லாம் நம்ம இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல நமஸ்காரம் சொல்லி ஆரம்பிக்கலாம் இந்த எபிசோட. நமஸ்காரம் பாட்டி. வாழ்க வளமுடன். நான் அவ்வளவு தூரத்துக்கு இத்தனை பெருமைக்கும் நான் வந்து உங்க பெருமை உங்களுக்கு தெரியாது. ஆஞ்சநேயரோட பலம் வந்து ஆஞ்சநேயருக்கு தெரியாது. அது வந்து மத்தவாதான் எடுத்து சொல்றது சந்தோஷமா இருக்குமா. உன்னை பத்தி எனக்கு எப்படி புகழறதுன்னே தெரியல. நீ என்னடான்னா என்னையே ஓவரா புகழற. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் உன்னை சுவாதீனமா அட்வைஸ் பண்ணுவேன், சுவாதீனமா எல்லாம் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை. எனக்கும் ரொம்ப நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு பெருமை கொடுத்து என்னை வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு நான் உங்களை நிறைய பேர் பேட்டி எடுத்திருக்கா பாட்டி. இது வந்து பராசக்தி எபிசோடுக்குன்னு ஒரு தனி அடையாளமும் ஒரு மரியாதையும் இருக்கு. அதுல வரக்கூடியவங்கள தனியா ஒரு முத்திரை இருக்கு அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்திருக்கேன். அதுல இந்த எபிசோடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு எபிசோடா இருக்கும்ன்றது கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் நான் எந்த ஒரு எபிசோடுக்குமே இதுதான் பேச போறேன், இதுதான் கேள்விகள் அப்படின்னு நான் நினைச்சு போனது கிடையாது. ஆனா ஸ்டாண்டர்டான சில கேள்விகள் வச்சிருப்பேன். அந்த மாதிரி உங்ககிட்ட முதல் கேள்வியா உங்களுடைய இளமை காலம், நீங்க அப்படி எப்படி வந்து ஒரு அழகு பதுமையா எப்படி உங்களோட டீனேஜ் வரைக்கும் உங்களுடைய குழந்தை பருவத்தை ஒரு அளவு சொல்றேன் சொல்லுங்க. நான் வந்து கும்பகோணம் பக்தபுரி ஸ்ட்ரீட்ல தான் பிறந்தேன். ஓகே. எங்க அம்மா 5 வயசுல தவறி போயிட்டா. நாங்கள் சிஸ்டர்ஸ் 3 பேர். என் தம்பி, எங்கள் அப்பா ஒரு லாயர். நாங்கள் அங்கே ஃபேமிலி நாங்களே ரன் பண்ணிட்டு இருந்தோம். +2 முடித்தோம். +2 வரலாம் அங்கே தான் பாடாந்திரை ஸ்கூல்னு உண்டு. 10th நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அபிராமேந்தாரி கிளாஸுக்கு போவேன். அதில் எக்ஸாமில் ப்ரைஸ் வாங்கி அப்போ 40 ரூபா கொடுத்தா எங்களுக்கு. எக்ஸிபிஷனில் கூப்பிட்டு அந்த ப்ரைஸை வாங்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது. எங்கள் அக்காலாம் படித்தா அவளுக்கு வரல. அவளோட சொல்கிறத கேட்டு கேட்டு கேள்வி ஞானத்தில் நான் ப்ரைஸ் வாங்கிட்டேன். தியரட்டிக்கலும் எக்ஸாம் எழுதினேன், பாஸ் பண்ணேன். அப்புறம் 11th 12th படித்தோடனே கொஞ்ச நாள் டைப்ரைட்டிங் ஷார்ட்டிங் படித்தேன். எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுது, அதனால் மெட்ராஸ் வந்துட்டோம். எங்கள் அண்ணா ஒரு இன்ஜினியராக இருந்தான், ரயில்வே இன்ஜினியர். மன்னி ஸ்டெப் பிரதர் தான் எங்கள் அண்ணா. ஆனால் எங்கள் மன்னியெல்லாம் அவ்வளோ ஆசையாக இருப்பா எங்கள்கிட்ட. அதுலேயே வளர்ந்து 62ல் மேரேஜ் ஆச்சு, அவ்வளோதான். ஆனால் ஸ்கூலுக்கு போவேன், இது பண்ணுவேன். நன்னா
அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துட்டோம். அம்மா இல்லாதனால எங்களை இன்னொருத்தர் வந்து யாரும் இது பண்ணாதனால நாங்களே அப்போயே பிடிச்ச வீட்டில் காரியம் பண்ணி சமையல் பண்ணி எல்லாருக்கும் நவராத்திரி கொலு வச்சு எல்லாம் நாங்களே அக்காதங்கள் பண்ணோம். எங்கள் அக்கா சீக்கிரமே கல்யாணம் ஆகி போயிட்டா. அடுத்த அக்கா 60 ஆச்சு, எனக்கு 62 ஆச்சு. எங்கள் அண்ணா வந்து எங்கள்கிட்ட ஆசையாக இருப்பா, எங்களெல்லாம் ஒரு வழிப்படுத்தி விட்டுட்டா. என் தம்பி இருந்தான். என் தம்பி பிறந்த உடனே தான் எங்கள் அம்மா போனான். என் தம்பி அவனே வளர்ந்து ஜெயின் காலேஜில் படித்து மிலிட்ரிக்கு போய் கேப்டன் ஆகி ஆஃபீஸராக போய் ரிட்டையர்ட் ஆகி அவன் இருக்கான். அப்போ அவ்வளோதான். நேற்றுக்கு தான் ஊருக்கு போனான். சூப்பர். போன தடவை நான் பார்த்தேனே, ஞாபகம் இருக்கு. இப்போ அடுத்தது பாட்டி, உங்களுடைய பொழுதுபோக்குன்னு சின்ன வயசுல வீட்டு வேலைகளே பண்றதே சரியா இருக்கும் இல்லையா? ஏன்னா பெரிய குடும்பமா இருக்கும். அதுல இப்ப நீங்க அபிராமி அந்தாதி மாதிரி உங்களுக்குன்ட்டு அப்போ வந்து ஒரு டெய்லரிங்கா இருக்கட்டும், வேற ஏதோ ஒண்ணு பொழுதுபோக்கு, இல்ல சங்கீதம் கத்துக்கிறது, வீணை வாசிக்கிறது, இப்படின்னு நீங்க டைப்ரைட்டிங் ஷார்ட்டன் பத்தி சொல்ற மாதிரி வேற ஏதாவது பொழுதுபோக்கு? நான் மெட்ராஸ் போன உடனே ஏதாவது ஒண்ணு படிக்கணுங்கிற ஆசையில் தான் போனேன். சரி. எங்க மன்னிட்ட நாங்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபீலிங். ஸ்டெப் பிரதர் நம்ம நாத்தனாருங்கிற அதிகாரத்தெல்லாம் காமிக்க முடியாது. அதனால அவளுக்கு எங்கள் மன்னி பார்த்தாலும் நான் கவலைப்படலை. அதனால நாங்கள் குழந்தை பார்த்துக்கிறது, வீட்டு வேலை செய்கிறது. அப்போ எங்கள் மன்னி வீணை வாசிப்பா, நானும் கூட கூட வீணை வாசிப்பேன். எங்கள் அண்ணா எல்லா இடத்துக்கும் அழிச்சுன்னு போவா. அது ஒரு தினசா போச்சு. ஆனால் ஒன்று படிக்கணும் கற்றுக்கணும்னு விருப்பம் இல்லை. வீட்டு வேலை எங்கள் அண்ணா குழந்தைகளை பார்த்துக்கிறது அதுலேயே பொழுதுபடுத்து. ஆனால் படிக்கணும், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும்னு ஆசை. முடியல. வீணை வாசிப்பேன். எங்கள் மன்னி வாசிட்டு போன உடனே அண்ணன் நான் வாசிச்சுட்டு இருப்பேன். அதை பொழுது போகும். கேள்வி ஞானம் மாதிரி கத்துன்னு விட்டேன். வரலும் வாசிப்பேன். எங்க அண்ணாவே ஆச்சரியப்படுவா. உட்காந்து எங்க மன்னி ஊருக்கு போன போது மீனாட்சி வீணை வாசி இப்படிம்பா. சரிகமப்பாலேருந்து எல்லாம் உட்காந்து வாசிப்பேன். வர்ணங்கள்லாம் வாசிப்பேன். ரார வேணும் கோபாலா அந்த பாட்டு ஃபுல்லாவே வாசிப்பேன். எப்படி வந்ததுன்னே எனக்கே தெரியாது. அப்புறம் டெய்லர் எங்க மன்னி மிஷின் வாங்கி போட்டா, எல்லாம் தைப்பேன். ஒண்ணு எங்க மன்னி எங்கிட்ட இருந்து கத்துன்னு விட்டா. அங்க பக்கத்துல பரசுவாக்கத்துல 8 கிளாஸ், ஒரு கிளாஸ் 25 NP. 2 ரூபாய்க்கு அட்டை வாங்கி கொடுத்தா. அந்த 2 ரூபாய்க்கு அட்டை வாங்கி 8 கிளாஸ் அட்டன் பண்ணி எல்லாம் கற்றுக்கிட்டேன். பாடிஸ்லேருந்து பெட்டிக்கோட்லேருந்து ப்ளவுஸ்லேருந்து உள்பாவடையிலேருந்து சகலமும் கற்றுண்டு அதுக்கப்புறம் நாங்களே சுயமாக எங்கள் மன்னி நானுமாவே நிறையா ஜாக்கெட்டு, குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு, ஜிப்பா, ஜபலா மாதிரி எல்லாம் குழந்தைகளுக்கு தைச்சு அப்படியே வீட்டில் பொழுது போயிடும். நிறையா இது பண்ணுவேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா கிராமத்துக்கு வந்தேன். அவ்வளோதான். ஓகே. இப்போ நம்ம அப்படியே ஜம்ப் ஆகி இப்போ பாட்டியோட வயசு 82. இந்த வயசுக்கு வந்துட போறோம். அந்த டீனேஜ்ல இருந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ பாட்டி தன்னுடைய நேரத்தை எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா, நான் பார்த்தா போன தடவை வந்திருந்ததுக்கும் இந்த தடவைக்கும் இன்னும் எனர்ஜைஸ் ஆன மாதிரி தான் நான் பாட்டியை பாக்குறேன். அழகா உடனே டக்குன்னு ரெடி ஆகிறதா இருக்கட்டும். எத்தனை பேர், 100 பேர் வருவீங்களா, லாரியில வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பாட்டியினுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஏஜ்ல உங்களுடைய பொழுதுபோக்கு, நீங்க இங்க இருக்கக்கூடிய இந்த சீர்காழி பகுதியில உங்களுக்குன்னு ஒரு பெரிய அடையாளத்தை தேடி இருக்கீங்க இல்லையா? அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க பாட்டி. நான் வந்து ரத்தத்தில் ஒரு 15-30 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்திருக்கேன். இங்க எனக்கு ஜாஸ்தி பக்கத்துல எல்லாம் ஒருத்தரையும் தெரியாது. சர்வெண்ட் 2-3 பேர் வச்சுருக்கேன். அவள்கிட்டெல்லாம் அன்பா இருப்பேன். அவளோட எனக்கு சரியா அவளோட பிரியமா பேசிட்டு அப்படியே காலத்தை ஓட்டின்னு இருக்கேன். இந்த ஏஜ்ல எனக்கு ஒன்றும் இல்லை. டெய்லி பொழுதுபோக்குங்கிறது வரவா. கெஸ்ட் எங்க ஆசை பஞ்சமே இல்லை. மந்த்லி ட்வைஸ் கெஸ்ட் வந்துடுவா. அவளுக்கு இஷ்டத்துக்கு சமைச்சு போடுவேன். 1 வாரம் தங்குவா, 4 நாள் தங்குவா. இடமனல்ல ஒரு கோவில், அது என் பிள்ளை தான் இல்லை ட்ரஸ்டியாக இருக்கான். அதுக்கும் எல்லா விசேஷம் நடக்கும். எல்லாரும் வருவா, ஆசை தங்குவா. எல்லாரையும் இன்பமாக பார்த்துக்கிறது தான் என்னோட ஒரு. ஓகே. உங்களுடைய இப்போ உள்ள பொழுதுபோக்கு பற்றி சொல்லுங்க. இப்போ வந்து என்ன, காலம்புரை கொஞ்சம் பாராயணம் பண்ணுவேன். லலிதா சஸ்நாமம், விஷ்ணு சஸ்நாமம் எல்லாம் படிப்பேன். காலம்புரை என்னென்ன சுவாமிக்கு கொஞ்சம் வீட்டிலேயே பூவெல்லாம் பறிக்கிறது. பூவை பறித்து வேலைக்காரியெல்லாம் பூ பறித்து கொடுத்துருவா. எல்லாருக்கும் காப்பியெல்லாம் கொடுத்துட்டு பூவை போட்டு சாமிகிட்ட சித்த நேரம் உட்காந்துருப்பேன். சமையல் பண்ணுவேன். எது வேணுமோ சிம்பிளாக பண்ணிப்பேன். அவளுக்கும் போடுறவாளுக்கு போடுவேன். கூடவே ஒரு சர்வெண்ட் இருப்போம். அவளுக்கு எப்படியும் சாப்பாடு போட்டு தான் ஆகணும். அதனால் அவளுக்கு சாப்பாடு போட்டு அவளை அனுப்பிச்சிட்டு
மற்ற நேரத்தில் இப்படி கொஞ்ச நேரம் தான் இருக்க எல்லாருக்கும் உள்ளது செல்ல நோண்ட வேண்டியதான். அதுல வந்து சும்மா எனக்கு ஜாஸ்தி இந்த கேண்டி கிரஷ் அதெல்லாம் பிடிக்காது. சரி, மைண்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாரையும் அதான் சொல்லுவேன். வேர்டிங் பண்ணுங்க, ஸ்பெல்லிங் பண்ணுங்க, இது வருது பேர்ட்ஸ்லின்னு வருது, நிறைய கிராஸ்வேர்டு வருது, நிறைய லெட்டர்ஸ் கொடுப்போம், அதுக்குள்ள வேர்ட்ஸ் கண்டுபிடிக்குது. நிறைய 10,000 எபிசோடு வந்துட்டு 35,000 பாயிண்ட் சேர்த்து வச்சிருக்கேன். இன்னையோட நிலைமை. எவ்வளவு வருஷமா விளையாடிட்டு இருக்கீங்க? இப்பதான் 2 வருஷமா தான் விளையாடுறேன். இப்பதான் 1 வருஷமா. அதுக்கு முன்னாடி சும்மா விளையாடுவேன். இப்ப இந்த லாஸ்டா இந்த கேம் விளையாடுறது இப்பதான். கூப்பன் தினமணியில எல்லாம் அதெல்லாம் போடுவேன். அதுலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். இந்த பாலிடிக்ஸ், இந்த நியூஸ், அவன் எடுத்து போனா இவன் எடுத்து போனான் தான் வரும். எல்லாம் படிக்க மாட்டேன். ஏதாவது இம்பார்ட்டண்டா இருந்தா சுவாமியை பற்றி ஏதாவது இருந்தா படிப்பேன். சுவாமி புக்கு தான் வாங்குவேன். சக்தி விகடன் வாங்குறேன். அது மாதிரி பக்தி அது மாதிரி புக் வாங்குவேன். அதான் படிப்பேன். கிராஸ்வேர்ட் பசில்லாம் நீங்க? கிராஸ்வேர்ட் இந்த தினமணியில் வருது, தினமலர்ல சண்டே அது வந்தோடனே ஆர்வமா அதை போட்டு முடிச்சு என் பேரன் கூட அதை அனுப்ப சொன்னான். 10 எபிசோடு அனுப்பிச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கரெக்டாக எல்லா வேர்டும் இருக்கும். மறுவாரம் அதை செக்கப் பண்ணிப்பேன் கரெக்டாக இருக்காங்க. ஓகே, அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. நிச்சயமா. போன தடவை வந்து பாட்டிகிட்ட நான் இதை பத்தி பேசும்போது, பாட்டி இது வந்து கேம்ஸ்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்லாம் பேசும்போது, நம்மளெல்லாம் சின்ன வயசுல பெருசா யாரும் பாராட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த கேம்ஸ் விளையாடும் போது அது சொல்லுங்க பாட்டி. நீங்க அதான் எக்ஸலண்ட், மார்வலஸ், சூப்பர் எல்லாம் வருது. நம்ம காரியம் செஞ்சு சமைச்சு போட்டு எங்க ஹஸ்பண்ட் என்ன ஒரு நாள் கூட நல்லா இருக்குன்னு சத்தம் போடாம சாப்பிடாம போனாருன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். யாரும் என்ன ப்ரைஸ் பண்ணதில்லை. இப்ப எல்லாரும் ப்ரைஸ் பண்ணாட்டால அந்த செல்லு ப்ரைஸ் பண்றது கரெக்டா போட்டுறோம்னா ஒண்டர்ஃபுல்னு வருது, உடனே எக்ஸலண்ட்னு வருது. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதான் அவனால நம்மள முட்டாள் இல்லைன்னு சொல்றாங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். வெரி குட். இது வந்து எவ்வளவு பேரோட ஏக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு. அவங்க சிரிச்சுட்டே சொன்னா கூட நிறைய குழந்தைகளுக்கு தான் வந்து இந்த ஊக்கம் தேவைப்படுது. அவங்களதான் நம்ம ஏதாவது என்கரேஜ் பண்ணி பேசிட்டே இருக்கணும். வெரி குட் வெரி குட்னு வி குட்னு போட்டு நம்ம எல்லாம் சின்ன வயசுல நோட்ல அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தா நம்ம சந்தோஷமா அன்னைக்கு காட்டுவோம். ஹோம்ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக டீச்சர் வந்து வி குட் போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பெருமையா பேசுவோம். ஆனா இந்த ஏக்கம் சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, எல்லா தரப்பு மக்களுக்குமே தன்னை யாராவது பாராட்டணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஆழ் மனசு கூட ஒரு எதிர்பார்ப்பாவே இருந்துட்டு இருக்கும். பாட்டியினுடைய அந்த எதிர்பார்ப்பு இந்த மொபைல்ல எக்ஸலண்ட், மார்வலஸ் அப்படின்னு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நிச்சயமா எல்லாருமே அது ஒரு சின்ன கடுகு அளவுக்கு ரொம்ப சின்ன வேலையா இருக்கலாம், ஒரு சில்லறத்தனமான ஒரு விஷயம்தான். இதுக்கு போய் என்ன பாராட்டு, என்ன பெருசா சாதிச்சிட்ட அப்படின்னு கேட்காம குட்டி குட்டி விஷயங்களை கூட நம்ம ஊக்கப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா நம்ம அத்தனை பராசக்திகளும் நம்மளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பராசக்தியை நம்ம என்கரேஜ் பண்ணிட்டே வரணுங்கிறது தான் இன்னைக்கு மெயினா இந்த கேள்வியிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாட்டி, அடுத்து இன்னொரு விஷயம் நிஜமாவே சொல்றேன். என் லைஃப்ல நிறைய பண்ணியிருக்கேன். நான் காலம்பரை 5 மணிக்கு என்ன ராத்திரி 9 மணி வரலும் ஒர்க் பண்ணுவேன். எங்கள் மாமியார் செத்து போனதுக்கு ஃபுல்லாக ஆதினால் நான் தான். எங்கள் வீட்டுக்கார் செத்து போனதுக்கு வெளி காரியம் உள்காரியம் எல்லாம் யாரும் ஒன்றே என்ன சொல்ல மாட்டான். நம்மளோட கடமை நம்ம செஞ்சுட்டு நம்ம இருந்தோம், அவ்வளோதானே. வந்து பைசா டேர்ன் ஓவர் பண்ணுறதோ மற்ற எல்லா விஷயமும் நானே தான் பண்ணிப்பேன். இப்போதான் என் குழந்தைலாம் என்கிட்ட ஒரு பிரியமாக இருக்காது. வந்து அப்போல்லாம் யாருக்கும் எதுவும் கிடையாது, நான் மட்டும் தான் இருப்பேன். எங்கள் ஹஸ்பண்டு அவர் மாட்டேன், அவர் வேலையை பார்ப்பார். அவரும் என்னோட திறமையை தெரிஞ்சுக்கல. ஆனால் கடைசியில் சொன்னார், என்னை வெறுக்கிறியான்னு கேட்டார். அப்போ நினச்சிருந்தேன், ராமன் என்னை வெறுக்கிறானா, நீ என்ன உங்களெல்லாம் வெறுத்துட்டு நான் எங்கே போகிறது. அவருக்கே மனசில் கொஞ்சம் ஊண்டிங் ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தினோம், அவர் ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்பட்டாங்கிறத அவருக்கே ஊண்டிங். அது எனக்கு அப்போ கொஞ்சம் மனசுக்கு ஒரு இதாக இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை வெறுத்துட்டு நான் எங்கே போகிறதுன்னு நான் சமாதானமாக ஆனேன். அதுதான் என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய, நான் வெறுக்காம அவரை கடைசி வரல இருந்துட்டு செஞ்சு நல்லபடியா கரையை. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு இந்த மனப்பான்மை எல்லாம் எவ்வளவு பெண்களுக்கு இப்ப இருக்கும்ன்றது சொல்லவே முடியாது. நீங்க இந்த கேம்ஸ் விளையாடுற விஷயங்களை சொல்றீங்க இல்லையா, நிறைய பேரு
மொபைல குழந்தைங்கள்ட்ட கொடுக்காதீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா. இப்போ நம்ம வயசான காலத்துல நமக்கும் நம்மளால மூவ் பண்ணி வெளியில வாசல்ல போக முடியல, மொபைல் எடுத்து அதுல நிறைய விஷயங்கள் பண்றோம். இத நீங்க எப்படி பாக்குறீங்க? மொபைல் எடுத்து யூஸ் பண்றதோடைய நன்மை தீமை பத்தி நான் என்ன சொல்றேன்னா, 24 மணி நேரமும் மொபைல் தான். வேண்டாம், என்ன மாதிரி இந்த மாதிரி கிராஸ்வேர்ட் விளையாடு, மைண்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி கேம் விளையாடு, சும்மா அந்த இதெல்லாம் பார்க்காதீங்கோ. நாடகம் எவ்வளோ வருதே, இன்ஸ்டாகிராமு அது இதெல்லாம் பார்க்காதீங்கோ. கேம் விளையாடினாலும் மைண்டை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி விளையாடுங்கோ அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்க்க வேண்டியதுதான். இந்த காலத்துக்கு வந்தெல்லாம் ஒத்திரியும் இது பண்ணுற ஸ்டிக்ஷனே கிடையாது. சொன்னாலும் கேட்க மாட்டா. அவளுக்கு லைஃபே மொபைல் தான். நம்ம அப்படி இல்லை. நான் பொழுதுபோக சமயம் சித்த நேரம் பார்ப்பேன். வேண்டிய இப்போ எனக்கே அதில் தான் அந்த கேம் விளையாடினோடனே அது ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்ட மாதிரி இருக்குது. எப்போ டைம் கிடைக்கிறதோ செல் எடுத்தால் கேம் தான். சுவிட்சை ஃபியூகோ அதெல்லாம் அழுத்துறது வந்து யூடியூபோ வாட்ஸ்அப்போ வேற இன்ஸ்டாகிராமோ ஒன்றும் அழுத்துறது இல்லை. செல் எடுத்தால் ஃபியூகோ எடுத்துனா ஒரு 10 கேம் விளையாடிட்டு வச்சுக்குவேன். அதெல்லாம் போட்டிகள்ல எல்லாம் கலந்துகிட்டு சில பிரைசஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க இல்லையா? இப்ப நீங்க அபிராமி அந்தாதி பண்ணி 40 ரூபா கிடைச்சது அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு 1958ல உங்களுக்கு நினைவுல இருக்கக்கூடிய அந்த பிரைசஸ் பத்தி சொல்லுங்களேன். அதான் லலிதா சஸ்நாமம், அப்புறம் ரத்னாவளி அப்படின்னு ஒரு புக்கு. அதுல சகல சாமலா தண்டத்துல இருந்து கடைசியில இது வரலும் இருக்கும். கடைசி ஸ்லோகம் அங்கம் நிறைய எல்லா ஸ்லோகமும் இருக்கும். அது அத்தனையும் நோட்டு பண்ணேன். எங்கள் மாமியாருக்கு கல்யாணம் ஆன புதுசில் ராமாயணம் மகாபாரதம் எங்கள் விக்னேஷோட அப்பாவை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தினமும் அப்போல்லாம் லைட்டு கூட கிடையாது. டியூப் லைட்லாம் எரிய விட்டா பெய்வா தெரியல. அரிக்கன் லைட்டை ஏற்றி வச்சுட்டு ராமாயணம் மகாபாரதம் பக்த விஜயம்னு ஒன்று இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் நிறையா இருக்கும். புரந்தரதாசர், அவர், இவர் கபீர்தாசர், மீராபாய், சக்குபாய் அவெல்லாம் பற்றி உட்காந்து படிப்பேன். ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமியாருக்கு. உட்காந்து படிப்பேன். மாமியார் தான் அம்மாவா நினைச்சுட்டு அவரால் தான் நாங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு வீட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி உளுந்து உடைக்கிறது, அப்பளம் ஆடுறது, அந்த மாதிரி புளி எடுக்கிறது, அந்த மாதிரி கிராமத்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு 13 வருஷம் இருந்தேன் கிராமத்தில். மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட மாமியாரோட நான் தான் இருந்தேன். மற்றவெல்லாம் வெளியில் இருந்தா. 4 பிரதர்ஸு, நான் மட்டும் எங்கள் மாமியாரோட இருந்தேன். ரொம்ப ஆசையாக இருப்பாள். இவர் ஏதாவது கோச்சுனாலே எங்கள் மாமியார்கிட்ட அம்மா மாதிரி எனக்கு அம்மா இல்லாததுனால அம்மாவா நினச்சிட்டு ஸ்லோகம் படிப்பேன். ஏதாவது சகசனாமே அவர் சொன்னதுனால தான் எனக்கே நெட்ருவாச்சு. 6 மாதத்தில் நெட்ரு பண்ணிக்கிட்டேன். அதுதான் என்னோட ஆக்டிவிட்டீஸ். கலைமகள் அப்படிங்கிற அந்த பத்திரிகை மூலமா பாட்டிக்கு கிடைச்ச அவார்டை பத்தி எனக்கு விக்னேஷ் கிச்சன் ஒரு ஹிண்ட் கொடுத்து பாட்டிக்கிட்ட முக்கியமா மிஸ் பண்ணாம சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லும் போது இத பத்தியான பேச்சு வந்தது. சோ அத பத்தி நம்ம பாட்டிட்டு கேட்கலாம். அதான் 1958ல நான் அபிராமி அந்தாதி பண்ணும்போது கலைமகள்ல வந்திருந்தது என் போட்டோ. அது எங்க பெரியம்மா எடுத்து வச்சிருந்தா. அப்பெல்லாம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு போட்டோ எடுத்துக்கணும் 3 ரூபா கேட்டா கூட வீட்டுல கொடுக்க மாட்டா. அப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டைம் தான். அதனால அதை எடுத்து வச்சுக்கணும்னு எனக்கு தெரியல. அப்பதான் அந்த 40ஓ 50ஓ பணம் கொடுத்தா. அதை என்னோட பணங்கிறது நானா ஏர்ன் பண்ண பணம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு எங்க அக்கா வச்சுன்னு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டேன். முதல்ல அப்பவே 130 ரூபாய்க்கு மெட்ராஸ்ல எங்க மன்னி வாங்கி கொடுத்தா. ஒரு மாதிரி பேரட் கிரீன், ரொம்ப பேரட் கிரீன் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, மீனாட்சிங்கிற அந்த பேருக்கு பின்னாடி ஏதாவது சுவாரஸ்யமா கதை? எங்க பாட்டி பேர் மீனாட்சி, அதனால எனக்கு வச்சா. 2வது கும்பகோணத்துல எங்க ஆத்துல பக்கத்துல பக்தபுரி ஸ்ட்ரீட்ல மீனாட்சி அம்மன் கோவில், அந்த இது. 2வது மீனாட்சி தரிசனம் பண்ணாம நாங்க இருக்கவே மாட்டோம். உங்களை எனக்கு ரொம்ப அதுலயே ஒரு ஆர்வம். நம்ம 2 பேரும் கெட் டுகெதரா சேர்ந்தது இந்த மீனாட்சி தான். கண்டிப்பா கண்டிப்பா எனக்கும் அந்த மீனாட்சின்ற பேருனால ஒரு பெரிய ஈர்ப்பு தான். உண்மையிலே பாட்டியோட நிறைய தனித்திறமைகள் அப்படிங்கும் போது சமையல் பத்தி மட்டும்தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அண்ட் விக்னேஷ் கிச்சன் மூலமா நம்ம கிராஸ்வேர்டு எல்லாம் எப்படி பாட்டி பண்ணுவாங்க அப்படிங்கிற சில எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க.
பாட்டி வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தன்னை எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது இல்ல பாட்டி? உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. லைஃப பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். யாரு ரசிக்கிறாளோ ரசிக்கலையோ, நம்மளோட டியூட்டி சமைக்கணும், டிஃபன் பண்ணணும், அடுத்தது நம்ம டியூட்டியை பண்ணிட்டு இருக்கணும். யாராவது வந்தா உடனே வாழ்க்கை என்ன கொடுக்கணும், ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னு தோணும். அதெல்லாம் இப்ப வர வர முடியல. ஏதாச்சும் இட்லி கரைக்கிறதோ ஏதோ எல்லாம் நானே தான் பண்ணிப்பேன். எங்க ராமன்லாம் சொல்லுவோம், குறைச்சிக்கோ, விக்னேஷ் அப்பா தான் ராமன் என் பிள்ளை, வேலையை குறைச்சிக்கோ, கெஸ்ட் எல்லாம் வர வேண்டாம்னாலும் அது என்னால் இருக்க முடியல. வேலைக்காரி வந்தால் கூட அவளை வந்த உடனே சாப்பிட்றியா, சாப்பிட்டு வந்தியா, என்ன சாப்பிட்ற அப்படின்னு அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு தான் நான் வேலை. எல்லாரும் எங்கிட்ட பிரியமாக இருப்பாள். அவ்வளோதான். ஒரு எஜமானி சர்வெண்ட்டுங்கிற டிஃபரெண்ட் கிடையாது, எல்லாத்தையும் ஒன்றாது. எல்லாரும் அப்படித்தான். எனக்கு அப்படிதான். வெரி குட். இங்க சீர்காழியில கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவேன். முன்னெல்லாம் போனேன். இப்ப 10 வருஷமா இந்த அவுட் ஆஃப் த சிட்டி வந்துட்டோம், அதனால பார்க்க முடியல. எல்லா கோயிலும் பார்த்துருக்கோம். கும்பகோணத்திலே தானே இருந்து வளர்ந்துருக்கோம். எங்க வீட்டுல தனியா அனுப்ப மாட்டாங்க. மாமாங்கம் அதெல்லாம் இருந்தா முதல் நாளே எல்லா கோயிலையும் போய் காமிச்சிட்டு மாமாங்கத்தை குளிச்சுட்டு வந்துருவோம். கூட்டத்துல எல்லாம் அனுப்ப மாட்டா. ரொம்ப டாக்டரையா சேஃப்டியா தான் இருந்தோம். பொன் குழந்தைலாம் இருந்ததுனால அம்மா அப்பா, எங்கள் அப்பாவும் அவ்வளோ கவனிச்சிக்க மாட்டார். அதனால் அது ஒரு தினசாக போச்சு. ஃப்ரீயாக இருந்தோம், ஃப்ரீ பேர்ட். அவ்வளோதான். நல்லா என்ஜாய் பண்ணோம் லைஃப்பை. அப்புறம் நடுவில் கொஞ்சம் கல்யாணம் ஆனோன்னா கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் குழந்தைலாம் பிறந்தோன்னா லைஃபு அதுகளை படிக்க வைக்கிறதும் அது பண்ணுறதும் எல்லாம் நல்லா இதாகிடுது. குழந்தை இல்லாமல் நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா எனக்கு ஒத்துரும். வா லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டா. பொண்ணையும் நல்லபடியாக கல்யாணம் ஆகி 64 வயசில் ஹஸ்பண்டும் போயிட்டார், அவளும் போயிட்டார். என்ன பண்ணுறது, உடம்ப பார்த்துக்கல. அவளோட உடம்பு நல்ல 2 பேருமே. மனசுக்கும் உங்களோட உடம்பு ஆரோக்கியத்துக்கும் நம்ம உடம்ப நினைச்சு பாராட்டினாதான் உடம்பு. இல்லாட்டா நம்ம எவ்வளோ வேலை இங்கே வலிக்கிறது அங்கே வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தா வலி இருந்துட்டே இருக்கும். எனக்கே காலம்பரை கொஞ்சம் கையை சுளுக்கின்ற மாதிரி இருந்தது. கையை தூக்கி அலமாரியெல்லாம் க்ளீன் பண்ணேன். அதனால அதை நினைக்கக்கூடாது. அடுத்த நிமிஷம் அது தானே சரியாக போயிடும். நம்ம வேலையில் மைண்டை விட்டுட்டா உடம்பை பற்றி தெரியவே தெரியாது. நான் இன்னி வரணும். இப்போ நடுவில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது. நிறையா மெடிசன் எடுத்துட்டேன், படுத்துட்டேன், ரெஸ்ட்டில் இருந்தேன். என் பேரன் விக்னேஷ் நான் பார்த்துட்டான். அதே இப்போ நான் ஒரு டேப்லெட் கூட எடுத்துக்கிறது கிடையாது. எனக்கு மருந்துன்னா அலர்ஜி. ஏதாவது பொடி இடி அப்படி சாப்பிட்டு சரி பண்ணிப்பேனே வேண்டி மாத்திரையே சாப்பிட மாட்டேன். அதனால் ஹெல்த்து நம்மளே பண்ணிக்கிறது தான். நம்மளை உற்சாகப்படுத்திட்டு நம்ம ஆர்வமாக நம்மளுது இல்லை, உடம்பு நம்மளுது இல்லை, மனசு தான் நம்மளுது அப்படின்னு அடுத்து இன்னைக்கு இந்த வேலை செய்யணும்னா செஞ்சு விடணும். இப்போ கூட 82 வயசுக்கு இவெல்லாம் வச்சா கருணா கொஞ்சம் விட்டேன். அப்படியும் ஆட்டுக்கு மட்டும் விட்டு வச்சுருந்தேன். அது மாதிரி செய்யறவங்க ஒரு ஆர்வம் இருந்தால் தானே. வெரி குட். எவ்வளோ விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது எனக்கு பர்சனலா. அந்த மனசு எப்போது உற்சாகமா வச்சுக்கிட்டா உடம்புல எந்த வியாதியும் இருக்காது. இன்னொன்னு எங்கேஜ்டா வச்சுக்கிறது. கரெக்ட். எப்போது எங்கேஜ்டா நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அடுத்த நிமிஷம் நமக்கு வேற சிந்தனையே வராம ஓட்டம் தான் இருக்கும். ஸோ தொடர்ச்சியா நம்மளை எங்கேஜ்டா வச்சுக்கணும். அதுக்கு ஒன்ன எக்ஸாம்பிள் நீ தான். நாங்கள்லாம் வயசாயிடுச்சு, நீ இந்த வயசுல ஒன்ன வச்சுட்டு இருக்க பாரு, அதுதான் பெரிய விஷயம். 1 hour கூட டிராவலிங் பிடிக்குங்கிறதுனால டிராவலிங்லயே இருப்பேன். நீ மாட்டும் ஒன்னை வச்சுட்டு ஒன்று மாதிரி ஒன்னை உற்சாகப்படுத்தி நீ இருக்கிற மாதிரி. அவர் பாவம் சிங்கப்பூர்ல இருந்தா கூட நீ தனியா இருந்துட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க பாரு, அது ரொம்ப கிரேட். யூ ஆர் த கிரேட் உமன். தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ ஸோ மச். நான் ஏற்கனவே போன தர சந்திப்புல ஐராவதேஸ்வரர் கோயில்னு ஒன்று நான் இது வரைக்கும் பார்க்கல, அதுக்கு போகணும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருந்து நானே உங்களை கூட்டிட்டு போறேன் பாட்டி அப்படின்னு நாங்க பேசினோம். இன்னைக்கு எனக்கு வரும்போதெல்லாம் அதே மைண்டு சிந்தனை இருந்தது. ஆனா என்னோட கார்ல வரல, நான் அது ட்ரெயின்ல வந்த ஒரு பயணம். பாட்டியை அழைச்சிட்டு போயிட்டு இன்னைக்கே நான் திரும்ப ஊருக்கு ரிட்டர்ன் ஆகணும்ன்ற இந்த சூழல் காரணமா என்னால அழைச்சிட்டு போக முடியாது. மட்டும்தான் அந்த கொடுத்த வாக்குறுதியை இன்னி வரைக்கும் காப்பாத்தலன்ற ஒரு குற்ற உணர்வு இருக்கு. மற்றபடி அது நிச்சயமா எனக்கு என்னுடைய அன்னை மீனாட்சி பண்ணி கொடுப்பா அப்படின்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். as early as possible.
பாட்டியோட ஒரு சூப்பர் விளாக் ஐராவதேஸ்வரர் கோயில்லயே நாங்க கொடுக்கணும். இதெல்லாமே எங்களுடைய அன்னை மீனாட்சி கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் பரிபூரணமா நம்புறேன். இந்த ஒரு அழகான இன்டர்வியூ, இதுல நம்ம எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்ல இருந்து ரொம்ப குட்டி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், பெரியவங்கள்ல நிறைய பேர் இன்னும் நிறைய அங்கலாய்ப்புகளோடையும் ஏக்கத்தோடையும் ஆதங்கத்தோடையும் நம்ம லைஃப் ஒவ்வொரு நாளுமே அப்படியே பிடிச்சி தள்ளுற மாதிரி தள்ளிட்டு இருக்கிற பெரியவர்கள்லாம் கூட நான் பாக்குறேன். அதே மாதிரி இளமை காலத்துல நல்ல உடல் பலத்தோட இருக்கும்போது கூட சோம்பேறித்தனம் ஆட்கொண்டு அதனால எதையுமே பண்ணாம அந்த நாளை கடத்தி வேஸ்ட் ஆக்குற நிறைய இளைஞர்களையும் நம்ம பார்க்க முடியுது. இரண்டு தரப்புலயுமே வயசானவங்க ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் கம்பெனியோட இருக்காங்க. எனக்கு சின்ன வயசுல வேலைதான் என்டர்டைன்மெண்ட். அதனால அதுல மைண்ட் போயிடும், வேற ஒண்ணுமே கிடையாது. கிராமத்துல உட்காந்து என்ன பண்றது, கோயிலுக்கு போவேன், ஏதாவது வேலையும் இருந்துட்டு இருக்கும். காப்பி கொட்டை வறுக்கிறது, அரிசி விழுந்துருக்குறது. அப்பெல்லாம் கிராமத்துல கொட்டைமுத்து, இளந்தம்பழம், என்னெல்லாமோ வரும். அரப்பு உட்காந்து இயந்திரத்துல அரப்பு அரைப்போம். அப்பெல்லாம் எங்க வீட்டுல எல்லாருக்கும் அப்பெல்லாம் வேணும், அப்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா செஞ்சதுனால லைஃபோட ஒரு சேட்னஸே தெரியாம, தனியா ஹாபின்னே தேவைப்படல, லைஃபோட சேட்னஸ் தெரியல. மேல 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 வேலையில இருந்ததுனால சரி இதுவும் இப்படித்தான் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்னு பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளவுதான். அது கொஞ்சம் ஒரு பிளாக் மார்க் தான் எனக்கு லைஃப்ல. இருந்தாலும் எங்க அக்கா தங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை கடந்து வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் அதை பற்றி பேசி ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. நானா சுதாரிச்சுட்டு டவுனுக்கு வந்து எங்க குழந்தைல படிக்க வச்சு நான் மண்ணுக்கு வந்தேன். இதைதான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மெட்ராஸ்ல எங்க அண்ணாமணியோட இருந்துட்டு நான் வந்து கிராமத்துல வந்து கொஞ்சம் அப்செட் தான். கரண்ட்டு கூட கிடையாது இப்போ. அப்படிப்பட்ட இடத்துல கொஞ்சம் அப்செட் தான் ஆனேன். ஆனா நானே மேனேஜ் பண்ணிட்டு நானே சூப்பர் பாட்டி 13 வருஷம் இருந்தேன். உண்மையிலே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாட்டிகிட்டேருந்து கத்துக்க வேண்டியது இருக்கு. இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாட்டியும் பேத்தியும் பேசின ஒரு உரையாடல் தான். இது வந்து ரொம்ப டிபிக்கலா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாணியில இருந்திருக்காது. இது ஒரு பேட்டர்னோட நான் எடுத்துட்டு போறதும் கிடையாது. எப்போதுமே இந்த இன்டர்வியூல ஒரு பேட்டர்ன் இருக்காது. நாங்க மனம் விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். அதே மாதிரி தான் மீனாட்சி பாட்டியோட இந்த இன்டர்வியூ. இது ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டிக்கும் பேத்திக்குமான உரையாடல். நிறைய நாங்க என்ன கேமரா முன்னாடி உட்கார்ந்து பேசணுமே தவிர நிறைய நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பாட்டி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இது மூலமா நிறைய பேருக்கு இந்த ஆதங்கங்கள், இந்த ஏக்கங்கள், கவலைகள் எல்லாத்தையும் தூர தள்ளி போட்டுட்டு இப்பயும் ஒன்னும் குடிமொழிகி போயிடல, இனிமையும் நம்ம நிறைய என்னென்னமோ செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு மீனாட்சி பாட்டியை நீங்க டெய்லி நினைச்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு தன்னால அந்த உற்சாகமும் உத்வேகமும் வந்துடும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன் கூட நான் இதை சொல்லுவேன். ஏன்னா பாட்டியுடைய முதுமை, பாட்டியினுடைய அனுபவம், அவங்க லைஃப்ல கடந்து வந்த பாதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மூலமாவது நம்மெல்லாம் வந்து நமக்கு நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன், உங்களை எங்கேஜ்டா வச்சுக்கோங்க. டயர்ட் ஆகி படுத்து 3 என்றதுக்குள்ள தூங்குற அளவுக்கு ஒரு நாள்ல ஃபுல் ஓட்டத்துல இருங்க. உங்களுக்கு எந்த கவலைக்குமே இடம் இருக்காது. இது என்னுடைய பர்சனலான ஒரு ஒப்பீனியனாவும் நான் சொல்லிக்க விரும்புறேன். பாட்டி வேற ஏதாவது சொல்லணுமா பாட்டி? வேற என்ன சொல்றது, ஹெல்த் தான் இப்போ முடியல. ஹெல்த் நல்லா இருந்தா நான் படுத்துக்கவே மாட்டேன், ஏதாவது செஞ்சுட்டே தான் இருப்பேன். அது உடம்புலயே ஒரு பழக்கமா போயிடுது. பவழமல்லி ஆற்றுல நிறையா பூக்கும், மாலை கோப்பேன். அதாவது அடுத்தது என்ன பண்ணோம் மைண்ட்ல யோசனை பண்ணிட்டு குழந்தை எல்லாம் ஸ்கூலுக்கு போனால் உடனே படுத்துக்க மாட்டேன். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு வீட்டு வேலையும் சரியா இருக்கும். ஏதாவது தைக்கிறது, வீட்டில் மிஷின் வச்சுருந்தேன். 60 வயசு வரலாம் எனக்கு ப்ளவுஸ்லாம் தைச்சிப்பேன், மாமியார் தைச்சிப்பேன். பக்கத்து வீட்டில் யாராவது படம் ஓரம் அடித்து கொடுக்க சொன்னால் அடித்து கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இப்போ தான் மிஷினை பெடல் பண்ண முடியல. போன வருஷம் வரலாம் பண்ணிட்டு இருந்தேன், மிஷின் தைப்பேன். எல்லாம் எனக்கு வேணுங்கிறத நான் பண்ணிப்பேன், அவ்வளோதான். சூப்பர் பாட்டி. பச்சை புடவைக்காரியே இன்னைக்கு நம்ம மஞ்சள் புடவையில பார்த்திருக்கோம். இது ஒரு அழகான சந்திப்பா இருந்தது. மஞ்சளும் சிவப்புமா பராசக்தினா அப்படியே அந்த சொரூபத்திலேயே இன்னைக்கு பாட்டியை பார்த்திருக்கோம். பாட்டிக்கிட்டே இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அதன்படி நம்மளுடைய லைஃபை ரொம்ப ஜாலியா கொண்டு போகணும். அவங்க சொன்ன மாதிரி மைண்டுக்கு உற்சாகப்படுத்துற கேம்ஸ்ல நம்ம என்கேஜ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட நம்ம நிறைவு பண்றோம். பாட்டி, என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். என்ன இவ்வளவு தூரம்
பேட்டி எடுத்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் உனக்கு. உங்களை இவ்வளவு தூரம் இல்ல, உங்களெல்லாம் எடுக்கணும் கண்டிப்பா. அதனால என்னையும் ஒரு மகிழ்ச்சியா மதிச்சு பராசக்தி நீங்க. ஓகேவா? நல்லது. ரொம்ப சந்தோஷம் பாட்டி. ரொம்ப நல்லது. ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.